நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நல்ல கதையை பத்தி தான் பார்க்க போறோம். நசீமான்ற ஒரு சிறுமி இருக்கா. அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதே ரொம்ப கருப்பா இருக்கா. அதை வச்சு எல்லாருமே கேலி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கருப்புன்றதை தாண்டி மனசு எப்படி இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் இந்த கதை இருக்க போது. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப கதைக்குள்ள நம்ம போயிடலாம். நசீமான்ற ஒரு சிறுமியை நமக்கு காட்டுறாங்க. இந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கருப்பா பிறக்கிறா. அப்பா அம்மா மாநிலம் தான். ஆனா பொண்ணு ரொம்ப கருப்பா பிறந்துடுறா. இதை நினைச்சு ரெண்டு பேருமே ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்ன நம்ம பொண்ணு இவ்வளவு கருப்பா இருக்கா, வளரும் போது மத்த பசங்க கிண்டல் செஞ்சா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. இவங்க நினைச்ச, அதாவது இவங்க பயந்த மாதிரியே அந்த சிறுமி வளர வளர சுத்து வட்டாரத்துல இருக்க மத்த பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவ கூட சேர்ந்து யாருமே விளையாட மாட்டாங்க, இவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவளுமே ரொம்ப வேதனைப்படுறா. என்ன கருப்பா பிறந்தது ஒரு தப்பா, என்ன எல்லாருமே கேலி கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அம்மா கிட்டயும் ரொம்ப ஃபீல் பண்றா. அம்மா கிட்ட தான் இவ ரொம்ப பேசுவா. அப்படி அம்மா கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அம்மாக்கு உடம்புல ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படுது. அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போனதுல இருந்து அப்பாவால பொண்ணை தனியா பாத்துக்க முடியல. இவர் வேலைக்கு போயிடுறாரு, பொண்ணை தனியா விட்டு போறாருல. இதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம பெண்ணுக்காக இன்னொன்று திருமணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டாவதா ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு. சித்தியா ஒருத்தங்க வராங்கல்ல, அவங்களுமே நசீமாவை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. நசீமாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அம்மா பாத்துக்கிற மாதிரி சித்தியும் பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல தான் இருக்காங்க. ஆனா போக போக சித்திக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்குது. பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சித்தியோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுல தான் மும்முரம் காட்டுறாங்க. நசீமாவை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்பாவும் இதை கவனிக்கிறாரு. ஆனா அப்பாவால ரெண்டாவது மனைவி கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. அதாவது நீ எதுக்காக நசீமாவை ஒதுக்கி வைக்கிறன்றதெல்லாம் சொல்ல முடியல. இவருமே ஒய்ஃப் சொல்றத ஓரளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. நசீமா கிட்ட என்ன மன்னிச்சிருமா, என்னால எதுவுமே பேச முடியலன்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா தான் அப்பாக்குமே இருக்கு. நசீமா சித்தி இப்படி நம்ம கிட்ட பாசம் காட்ட மாட்டாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் ஏங்கி போயிடுறா. ஏற்கனவே வெளியே விளையாடும் போது பசங்க கிண்டல் பண்றாங்க. இந்த கஷ்டத்துல இருக்கவளுக்கு சித்தியாலையும் நிறைய கஷ்டம் ஏற்படுது. போக போக தான் சித்தி பெண்கள் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரு, அவங்க ரொம்ப வெள்ளையா இருக்காங்க. அவ்வளவு வெள்ளையா இருக்காங்க. சித்தி அவ்வளவு வெள்ளை, அதனால அவங்களுமே வெள்ளையா இருக்காங்க. அவங்க வளர வளர நசீமாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அக்கா தானே, அக்காக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அக்காவை எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி இவ்வளவு கருப்பா பிறந்த, உன்னெல்லாம் எப்படி பாப்பாங்க, நீ எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நசீமா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்காங்க. தங்கச்சிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் படிக்கிற இடத்துல ஹோம்ஒர்க் தந்தா தங்கச்சிகளுக்கான ஹோம்ஒர்க்கை இவங்களே பண்ணிலாம் தந்துட்டு இருக்காங்க. தங்கச்சிகள் அதை பத்தி அக்கா நமக்காக ஹெல்ப் பண்றாங்களே இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எப்ப பாரு அக்காவை கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சித்தி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ரெண்டு பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் தரமாட்டாங்க. ஆனா நசீமா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சித்தி பாக்குறதுக்குன்னு சில வேலை இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட நசீமா கிட்ட தள்ளி விட்டுறாங்க. நசீமா இது அப்பா கிட்ட சொல்றது இல்ல. ஏன்னா அப்பாவை கேட்கிற நிலைமையில இல்ல. அதை சித்தி எதிர்த்து அப்பாவால எதுவுமே பேச முடியாது அப்படின்றது நசீமாக்கு தெரியுது. அதனால நசீமா என்ன பண்றாங்கன்னா, சித்தி எவ்வளவு வேலை தந்தாலும் சரி, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்மளே பண்ணலான்ற மாதிரி கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சில சமயங்கள்ல அப்பாவுமே கவனிக்கிறாரு. ரொம்ப வேதனைப்படுறாரு. என்னடா நம்ம பொண்ணை நம்ம ரெண்டாவது மனைவி இவ்வளவு டார்ச்சர் பண்றா, நம்மளாலையும் பெருசா எதுவும் கேட்க முடியன்ற மாதிரி அப்பாவுக்கு வருத்தம் இருக்கு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்க, சில சமயம் தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா. அப்படி வீட்டுக்கு பேசிட்டு இருக்கும் போது இந்த சித்தி என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட ரெண்டு பெண்களை மட்டும் நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி வெளியே கூட்டு வராங்க. அவங்க கிட்ட பேச விடுறாங்க. இந்த நசீமாவை நீ கிச்சன்லயே வெளியே வந்துடாதன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை மீறி நசீமா வெளியே அந்த சொந்தக்காரங்களை பார்த்துட்டா கூட சொந்தக்காரங்க யார் இந்த பொண்ணு, வேலைக்கார பொண்ணான்னு கேட்கும் போது, ஆமா இவ வேலைக்கார பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சித்தியும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இது நசீமாக்கு ரொம்ப கஷ்டத்தை தருது. ஏன்னா இவங்க பொண்ணுன்னு கூட சொல்ல மாட்டாங்களே, நம்ம வேலைக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனைப்படுறா. சுத்து வட்டாரத்துல இன்னுமே நசீமாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது தங்கச்சிங்களே கிண்டல் பண்ணும்போது சுத்து வட்டாரத்தை சேர்ந்தவங்க கிண்டல் பண்ணாம இருப்பாங்களா? இவ விளையாட போனானா எல்லாருமே கருப்பி கருப்பின்னு கிண்டல் பண்றாங்க. வீட்டுல அந்த சித்தியோட ரெண்டு பொண்ணுங்க எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப காலங்கள் ஓட ஓட இவங்க மூணு பேருமே பருவ வயசுக்கு வந்துடுறாங்க. அதாவது கல்யாண வயசுக்கு வந்துடுறாங்க. நசீமா தானே இந்த வீட்டுல மூத்தவ. நசீமாக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அடுத்துதான் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. அப்பாவும் நசீமாக்காக மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வராங்க. ஆனா பொண்ணு கருப்பா இருக்காங்கல்ல, அதனால மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க என்ன பொண்ணு இவ்வளவு கருப்பா இருக்கான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இது அப்பாவுக்கு ரொம்ப மனவேதனையை தருது.
அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு வந்து பார்க்க கருப்பா இருக்கலாம், ஆனா மன ரீதியா ரொம்ப ரொம்ப நல்லவ. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா நீங்க யோசிக்கிற அளவுக்கு என்னோட பொண்ணோட நடத்தை இருக்கும், அதனால நீங்க யோசிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளி அழகை தான் பாக்குறாங்க, உள்ள அழகை பார்க்க மாட்டாங்க. இல்ல இல்ல, எங்க பையனுக்கு நாங்க வெள்ளையா ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்க இந்த மாதிரி கருப்பா இருக்கும்னு சொல்லியிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு சம்பந்தம் 2 சம்பந்தம் இப்படி ஆனா கூட பரவாயில்ல, தொடர்ச்சியா வர சம்பந்தம் எல்லாமே இப்படிதான் இருக்கு. நசீமாக்கு எவ்வளவு வேதனையை தரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நசீமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா என்னோட கல்யாணம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி இல்ல, நீங்க பேசாம தங்கச்சிங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நசீமா வீட்டுல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, குரானை வாசிப்பாங்க. எப்ப பாரு குரானை வாசிப்பாங்க. குரானை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் அவ்வளவு அழகா வாசிக்க முடியாது, ஏன்னா குரானை வாசிக்கிறதுக்குன்னு ஒரு நுணுக்கம் இருக்கு. அந்த நுணுக்கத்தை நசீமா சூப்பரா பண்றாங்க. இத அப்பா கவனிக்கிறாரு. நசீமா, உன்கிட்ட இந்த டேலண்ட் ரொம்பவே இருக்குமா, நீ ரெகுலரா இந்த குரானை வாசி, நீ வந்து அல்லாஹ் கிட்ட வந்து ப்ரே பண்ணு, கண்டிப்பா உன் லைஃப்ல நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்களுமே தொடர்ச்சியா அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் தங்கச்சிங்களுக்கு மாப்பிளைய பாருங்க, எனக்கு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. இப்ப தங்கச்சிங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குற படலாம் நடக்குது. தங்கச்சிங்க ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வரும்போது சமையல் வேலை எல்லாத்தையும் நசீமா தான் பண்றாங்க. பலகாரம் எல்லாம் செய்வாங்கல்ல, அதுல இருந்து எல்லாத்தையும் நசீமா தான் பண்றாங்க. ஏன்னா இந்த தங்கச்சிங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இவ்வளவு நாள் நசீமாவை வச்சுதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி முதற்கொண்டு என்ன பண்றாங்கன்னா, நசீமாவை தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 சித்தி பொண்ணுங்களுக்கு வந்து பெருசா சமைக்கலாம் தெரியாது, பலகாரம் எல்லாம் செய்ய தெரியாது. நசீமா தான் பண்றாங்க. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க. நசீமா வந்து தங்கச்சிங்களுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க, என் கல்யாணத்தை அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா நமக்கு யாருமே வரன் அமைய மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் லண்டனை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஊருக்கு வராரு. அவர் இந்த ஊருக்காரர் தான், ஆனா லண்டன்ல போய் படிச்சிருப்பாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லி வைக்கிறாங்க, என் பையன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பெண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. பாக்குற எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி நசீமாவோட அப்பா கிட்டயும் இந்த தகவல் வருது. நசீமாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல நசீமாக்கு எப்படியாவது ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மீதி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. இந்த மாப்பிளைய நம்ம வீட்டுக்கு வர வச்சா என்ன, அதாவது இந்த மாப்பிளையோட ஃபேமிலியை நம்ம வீட்டுக்கு வர வச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க இந்த நாள் வர முடியுமா, என்னோட பொண்ணை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நசீமா கருப்பா இருக்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்படி இவங்க வரப்போறாங்கன்ற விஷயத்த இந்த அப்பா இருக்காருல, 2வது மனைவி கிட்ட சொல்றாரு. 2வது மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக நசீமாக்கு நம்ம முடிக்கணும், அதான் நசீமா வேணான்னு சொல்லியிருக்கால, நம்மளோட அடுத்த 2 பொண்ணுங்களுக்கு இந்த மாப்பிளைய முடிக்கலாம், ஏன்னா பெரிய இடத்து மாப்பிளை, நம்ம எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பொண்ணோட லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நசீமாக்கு எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும், அதுக்கப்புறம் மீதி 2 பெண்களுக்கு பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா சித்தி இருக்காங்கல்ல, இல்ல இல்ல என்னோட 2 பெண்கள்ல ஒருத்தருக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உறுதியா இருக்காங்க. ஏற்கனவே தங்கச்சிங்களை பாக்குறதுக்காக மாப்பிளை வந்தாலும் சரி, நசீமா தான் பலகாரத்துல இருந்து எல்லாமே செய்வாங்க பாத்தீங்களா. சித்தி என்ன சொல்றாங்கன்னா, பலகாரத்தெல்லாம் ரெடி பண்ணி வையே, மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வருவாங்க, அதே மாதிரி நீ எக்காரணத்தை கொண்டும் கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாது, இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, உன்னை பார்த்தா நிறைய கேள்வி வரும், நீ அக்கான்னு தெரிஞ்சா சம்பந்தமே நிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சித்தி சொல்றாங்க. நசீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நசீமா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கான லைஃப் வரும், நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சரியா இருக்கும், நமக்கான லைஃப் வரும்ன்ற மாதிரி அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த மாப்பிள்ளை வந்துடுறாரு, அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்ப பலகாரம்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்றாரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. யார் இந்த விஷயத்த செஞ்சதுன்னு கேட்கும் போது அந்த 2 தங்கச்சிங்கள்ல ஒரு தங்கச்சி நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளை தான் வந்து பெண் பாக்குறதுக்காக வந்திருக்க மாதிரி, அவளுமே நான் தான் செஞ்சேன்ற மாதிரிலாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்றா. இப்ப மாப்பிள்ளை சாதாரணமா கேட்கிற மாதிரி, இல்ல இதை எவ்வளவு கலந்திருக்கீங்க, எவ்வளவு சேர்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. அந்த தங்கச்சி தான் சமைக்கவே இல்லைல்ல, அந்த தங்கச்சிக்கு அதை சொல்ல தெரியல. இது வந்து இவ்வளவு அளவு சேர்த்திருக்கேன், இது அவ்வளவு அளவு சேர்த்திருக்கேன்னு தப்பு தப்பா சொல்றா. சோ இந்த மாப்பிளைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருது, இந்த பொண்ணு சமைக்கல, வேற யாரோ சமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்க, யார் இந்த விஷயத்த பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப கூட சித்தி வந்து மேனேஜ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இல்ல இல்ல இவ தான் செஞ்சா, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப நசீமாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இதை விட சரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, அந்த அல்லாவே அமைச்சு தர வாய்ப்புன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்னோட மூத்த பொண்ணு நசீமா தான் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மூத்த பொண்ணு இருக்கும் போது இன்னொன்று பொண்ணுக்கு நீங்க எப்படி கல்யாணத்தை பண்ணுவீங்க, என் பேரண்ட்ஸ் கிட்ட மூத்த பொண்ணுக்கான வரனா தானே நீங்க சொன்னீங்க, மூத்த பொண்ணு எதுக்காக இன்னும் இங்க வரல அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாப்பிள்ளை கேட்கிறாரு. மூத்த பொண்ணை வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சித்தியுமே எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய ட்ரை பண்றாங்க.
ஆனா நசீமாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது நசீமாவை வெளியே வர வைக்கணும்னு யோசிக்கிறாரு. நசீமா வெளியே வான்னு சொல்றாரு. நசீமாக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நம்ம வெளியே வரும்போது நம்ம லுக்க வச்சு அவர் ஜட்ஜ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நசீமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, அவர் கூப்பிடுறாருல, நம்ம ரெடி ஆகி போவோன்ற மாதிரி ரெடி ஆகி வெளியே வராங்க. வெளியே வரவங்க கருப்பா இருக்கிறத பார்த்து அந்த மாப்பிள்ளை பையனோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை போய் நம்மளை பார்க்க கூப்பிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி முகம்லாம் கொஞ்சம் மாறுது. ஆனா மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. நீங்க தான் இதை செஞ்சீங்களான்னு கேக்குறாரு. இவங்களுமே நான் தான் செஞ்சேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மேற்கொண்டு சில விஷயங்களை பத்தி பேசுறாரு. எல்லாத்துலயுமே அவங்களுக்கு புரிதல் நல்லா இருக்கு. இவர் படிச்சவர்ல, சில கேள்வி கேட்கிறாரு, அதுக்கெல்லாம் வந்து நசீமா பதில் சூப்பரா சொல்றாங்க. அதே மாதிரி குரானை பத்தி நசீமாக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இவருக்கே நிறைய தெரியும், இவரை விட அதிகமா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து இவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணு இவ்வளவு கருப்பா இருக்கா, இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்ற மாதிரி பேரண்ட்ஸே சொல்றாங்க. இல்ல, வெளியே பாக்குற அழகு முக்கியம் கிடையாது, உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கன்றதுதான் முக்கியம். நசீமா உள்ளுக்குள்ள ரொம்ப அழகானவளா இருக்கா, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. பையனோட விருப்பம் தான் நம்ம விருப்பம், அதனால பேசி முடிச்சிடலான்ற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கல்யாண விஷயமா நசீமாவோட அப்பா கிட்ட பேசுறாங்க. நசீமாவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்பா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. அந்த மாப்பிள்ளை இருக்காரு பாத்தீங்களா, நசீமாவை சூப்பரா பாத்துக்கிறாரு. நசீமா வந்து சின்ன வயசுல இருந்து எதை மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே தராரு, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நசீமா ஹாப்பியா இருக்காங்க. இப்பதான் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 2 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, நசீமா போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது பினான்சியலா அப்பா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரு, இதை தாண்டியும் அந்த ஃபேமிலியை கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றாங்க. அப்பா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டோன்னு நிறைய செலவுக்கு காசெல்லாம் தேவைப்படுது. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. நசீமா கிட்ட எப்படி உதவி கேட்கறது, நசீமாவை நம்ம வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கோம், அவகிட்ட எப்படி உதவி கேட்கறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா நசீமா இவங்க கஷ்டத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து அவங்களுக்கு தேவையான உதவியில இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. ஹஸ்பண்ட் மூலியமா இவங்களுக்கு கொஞ்சம் காசு வரும் பாத்தீங்களா, அதை சேர்த்து வச்சுதான் இவங்களுக்கு உதவி எல்லாம் பண்றாங்க. அப்பதான் சித்திக்கும் சித்தியோட பொண்ணுங்களுக்கும் நசீமாவோட அருமை புரிய ஆரம்பிக்குது. சே, இவளை நம்ம எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கோம், எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கோம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நமக்காக இப்படி வந்து உதவி செய்யறாளே அப்படின்ற மாதிரி வந்து நசீமா மேல ஒரு மதிப்பு வருது. அதுக்கப்புறம் நசீமா கிட்ட இது வரைக்கும் பண்ணதுக்காக மன்னிப்புலாம் கேட்கறாங்க. ஆனா நசீமா இருக்காங்கல்ல, அப்படிலாம் இல்ல, நான் எதையுமே தப்பா எடுத்துக்கல, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட அன்பா பேசுறாங்க. நசீமாவும் சித்தி பொண்ணுங்களும் சேர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே வெளியே இருக்க அழகு மட்டும் முக்கியம் கிடையாது, அதை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்க அழகு ரொம்ப முக்கியம்ன்றது இந்த கதை மூலியமா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கதையில நம்ம பார்க்கலாம்.